இப்பவும் ஆதவர்ஜுனா சொல்றாரு, எல்லாரும் நீங்க ஓடி ஒளிஞ்சிட்டாங்கன்னு சொல்றாங்க, ஓடி ஒளிஞ்சிட்டாங்கன்னு சொல்றாங்க. நாங்க ஓடி ஒளிஞ்சோமா? அவன் ஓடி ஒளியல. கரூர் அரசு மருத்துவமனைக்கு வாசல்ல புஷியானது கையில் அப்படியும் நீங்க ஆதவர்ஜுனா எப்படியும் உட்கார்ந்துருந்தீங்க. ஓடி ஒளியாம என்ன ஊருக்கு போயிட்டீங்களா? எங்க போனீங்க ஓடி ஒளியாம? கலைஞருடைய கைத போது ஸ்டாலின் ஓடி போயிட்டாரு. ஸ்டாலின் ஓடி போயிட்டாரு உலகத்துக்கே தெரியுமே. இது நீங்க வேற சொல்லணுமா? ஸ்டாலின் ஓடி போயிட்டாரு, அது மாதிரி தான் நீங்களும் ஓடி போயிட்டீங்க. நீங்க எங்க போனீங்கன்னு கேட்டா நீ ஓடி போனல. அப்ப நீ ஓடி போன மாதிரி நீ ஓடி போனியா? 15 நாள் எங்க போனோம் கேக்குறாங்க. தலைமறைவாகல. நாங்க தலைமறைவாகல, நாங்க ஓடி போல. ஓடி போனாம எங்கேயா போன? எங்க போன? ஆதவர்ஜுனா வந்து ஆளை காணோம், புஷியானந்த ஆளை காணோம். நிர்மல் குமார் 28ஆம் தேதி காலையில ஹைகோர்ட்ல வந்து ஒரு பெட்டிஷன் போட்டாப்ல. அப்ப அவர் மேலே வழக்குன்னு தெரிஞ்சுன்னா அவர் அந்த இடத்துல குழி தோண்டி அப்படியே பங்கருக்குள்ள போயிட்டாப்ல. பங்கர் பாபாவா மாறிட்டாப்ல. அவரு எங்க போனேன்னு தெரியல. அவன் தாடிகள்லாம் வளர்த்துட்டு புஷியானந்து ஏண்டா சாட்டை நாய ஓடி ஒளிஞ்சிட்டாங்கன்னு சொல்கிறல்ல, அதாவது தான் சொல்கிறாரு. கரூர் இலையில் போய் நின்றுட்டு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பார்க்குறதுக்கு பர்மிஷன் போலீஸ்கிட்ட கேட்டோம், போலீஸ் தான் கொடுக்கல அப்படின்னு, எங்கள் உள்ளே வர வேணாம்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்கிறாருல. அவர் சொல்கிறத பொய்யா இருந்திருந்தா அந்த போலீஸ்காரர் வந்து சொல்லியிருப்பார்ல, இல்லை எந்த தகவலும் எந்த பர்மிஷனும் இங்கே கேட்கல, இவங்க சும்மா சொல்கிறாங்க அப்படின்னு. நீ அடிக்கடி இப்படி பேசியிருக்கிற, என்னைக்கு ஊருக்கு போக போகிறேன்னு தெரில, பார்த்துக்கோ.